கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதும் நாம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசுவது. நான் வேத தியானம்னா என்னுடைய சுய நினைவுகளோ சுய காரியங்களோ வெளிப்படக்கூடாது. தேவன் சொல்லுகிறதை சொல்லும்படி அடிமையை கர்த்தர் அபிஷேகிக்கும். நம்ம ஒவ்வொருவருக்கும் புரிய வேண்டிய பிரகாரமாய் பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட பேசு. கர்த்தரோட பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட பேசுகிற தேவன். இந்த வேதம் ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து தாங்கப்பா. பழையவைகளும் புதியவைகளுமான பொக்கிஷங்களை அப்பா எங்களுக்கு விளக்கி காட்ட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரோட பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லை, வேதம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, என்னெல்லாம் இருக்குது இந்த பொக்கிஷத்தில் அப்படின்னா, நிறைய பொக்கிஷம் இருக்கு. வைரம், வைடூரியம், கோமேதகம் அப்படின்னு பார்க்குறோம்ல, எல்லா பொக்கிஷமும் இதில் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளைகளில் இந்த பொக்கிஷங்களை நோக்கி அநேகர் ஓடுகிறார்கள். எங்கேயாவது கிடைச்சிடாத உலக பொக்கிஷங்கள் ஆகிய இந்த தங்கம், வைரம், வெள்ளிக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறார்கள். இது நமக்கு கிடைக்காதா, இது நமக்கு கிடைச்சிடாதான்னு சொல்லி ஓடுகிற கூட்டம் உண்டு. அதே போல அந்த நாள்ல ஓடினாங்க. அந்த நாள்ல என்ன செய்தார்கள்? தங்கத்துக்காக, வெள்ளிக்காக, இந்த நவரத்தினங்களுக்காக அல்லது வைரக்கற்களுக்காக ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்காக சண்டை கூட போட்டாங்க. வேதத்தை எடுத்து பார்க்கும்போது நாம் ஆராதிக்கிற தேவன் படைத்த இந்த உலகமே நல்ல எல்லா இயற்கை வளங்களும் இந்த கற்களும் நிறைந்த ஒரு இடமாக தான் படைச்சார். அந்த வேதத்தில் பார்க்குறோம், 4 ஆறுகள் என்ன செய்தது? ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 4 ஆறுகள் பாய்ந்தது ஏதேன் தோட்டத்தை சுற்றிலும். அதில் பார்க்குறோம் ஐப்ராத்து, பைசோன், ஈகோன், இப்படி 4 ஆறுகள். இந்த 4 ஆறுகளும் பாய்கிற அந்த பகுதிகள் அவ்வளவு செழிப்பா இருந்ததாம். அவ்வளவு செழிப்பா இருந்ததாம். எல்லா விதமான இயற்கைக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் நிறைந்த பகுதிகளாக காணப்பட்டு, அதில் பார்க்கிறோம் ஆவிலாவின் பொன் நல்லது என்று வாசிங்க. நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க, இல்லைன்னா வீட்டில் வாசி பார்த்தோம். ஆவிலா தேசத்தின் பொன் ரொம்ப நல்லா இருக்குமா, பர்ஃபெக்டா பெஸ்ட் பொன் இருந்தது அந்த இடத்துல. ஆமா, அங்கே என்ன கிடைச்சது? வெறும் தங்கம் மட்டும் கிடைக்கல, பக்கத்திலேயே பிதலாகுங்கிறது அது என்ன கற்கள்னு தெரியல நமக்கு. ஆனால் கோமேதகம் எல்லாருக்கும் தெரியும், ரெட் கலர்ல இருக்கும். கோமேதக கற்களும் என்ன செய்யுது? ரொம்ப ரொம்ப நல்லா விளைந்த ஒரு பகுதியாக, அந்த பூமியில இருந்த ஒரு பகுதியாக காணப்படும். அப்படின்னா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி தானே கொடுத்தாரு. எல்லா விதமான நவரத்தினங்களாலும் அழகான கற்களாலும் நிறைந்த பூமியாக தான் இந்த பூமியை தேவன் வைத்தது. அதுக்காக ஓடினாங்க. அந்த நாள்ல என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பணப்பரிமாற்று முறை இல்லை. முதல்ல ஆரம்பத்தில் பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற, என்ன சொல்லுவாங்க, பார்ட்டர் சிஸ்டம் தான் என்ன அர்த்தம்னா, பொருளுக்கு ஈடாக பொருளை கொடுப்பாங்க. ரொம்ப நாள் நம்ம தமிழகத்தில், இந்தியா தேசத்தில் அநேக இடங்கள்ல இது இருந்தது. இப்போ நம்ம 1 கிலோ புளி வாங்குறோம்னா அவங்க 1 கிலோ சர்க்கரை கொடுப்பாங்க. பண்ட மாற்றுங்க, அதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்களா, அவங்க ஒன்று கொடுத்தா இவங்க ஒன்று கொடுப்பாங்க. அப்படி வாங்குகிற முறை தான் இருந்தது. அப்புறம் இந்த பொண்ணு வெள்ளி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சோன்னதான் அவங்க காசு போட ஆரம்பிச்சாங்க. என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? காசு போட காசுங்கிற ஒரு ரவுண்டாவோ இல்லை ஒரு
சதுரமாகவோ அந்த பொன்னினால் என்ன செய்கிறாங்க, ஒரு அச்சு பதித்து அதில் இன்னும் சீல் போட்டு நிறைய ராஜாக்கள் அதை யூஸ் பண்ணாங்க. ஆபிரகாம் காலத்தில் இந்த தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் நிறைய இருந்தது. ஏன்னா எகிப்து பாபிலோன்ல எல்லாம் இது பரவிடுச்சு. அவங்க ராஜமுத்திரையோடு தான் அவங்களோட காசு இருக்கும். அப்பெல்லாம் ஆபிரகாம் இருந்த பகுதிகளிலேயும் தங்க காசும் வெள்ளி காசும் இருந்தது. தங்கமும் வெள்ளியும் என்ன செய்தார்கள், அவர்கள் கொடுத்து ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ வாங்கினாங்க. அதை குறித்து தான் வாசிக்கிறோம். மம்ரே என்கிற சமபூமியை வாங்குறதுக்கு அது ஆபிரகாமுடைய கல்லறை பூமி என்று சொல்லப்படும். அந்த கல்லறை பூமியை வாங்குகிறதுக்கு, அதாவது சாராள் மறிச்சிட்டாங்க, சாராளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இல்லை. எங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கு அந்த மம்ரேல அந்த இடத்த எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அது வேற ஒருத்தர். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இல்லாத நீங்க இங்க ராஜா மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு இல்லாத நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு உடனே ஆபிரகாம், நான் அதை வெறுமையா வாங்க மாட்டேன், இதுக்கு எவ்வளவு வெள்ளி காசு ஆகுமோ சொல்லுங்க. இந்த காசை கொடுத்துதான், அதாவது அதற்கான நிறையுடைய வெள்ளியை கொடுத்துதான் அவர் என்ன செய்தார், அந்த இடத்தை வாங்கினார். இடத்தை வாங்கி பத்திரப்பதிவு, நம்ம இப்பதான் சொல்றோம் ரெஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு, இன்னாருடைய இடம், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய பௌத்திரன் ஆகிய இவர், இந்த மனிதர்கிட்ட இருந்து இவர் இந்த இடத்த வாங்குறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தான் பத்திரப்பதிவை பார்ப்போம். ஆனா அந்த நாளில என்ன இருந்தது, இந்த பத்திரப்பதிவு என்கிற முறைமைகள் காணப்பட்டது. அவங்க என்ன பண்ணாங்க, பத்திரத்தை பதிஞ்சு கொடுத்துட்டாங்க ஆபிரகாம் கிட்ட. அவர் மறிச்சதுக்கு அப்புறமா அந்த இடம் யாருடைய இடம் இருந்தது, ஆபிரகாமுடைய வழிப்பிறப்புகளுடையதா இருந்தது. ஈசாக்கு அதை யூஸ் பண்ணாரு. யோசேப்பை கூட கொண்டு வந்து இங்கே தான் வச்சாங்க. யோசேப்பை எகிப்துக்கு போயிட்டாரு, இவங்கெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. ஆனால் யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டாரு. போயிட்டு அவர் மரித்த பிற்பாடு அவரை எங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க, கானான் தேசத்திலிருந்து இந்த மக்பேலா என்கிற குகையில தான் அடக்கம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். இப்போ அந்த நாள்லயே இதெல்லாம் நமக்கு ஒரு எவிடன்ஸ். நம்ம வேதம் எவ்வளோ ஒழுங்குடையது, வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்தாங்க. அந்த நாளிலேயே சட்டமும் திட்டங்களும் எழுதப்பட்டிருந்தது. இப்படிலாம் இருக்கலாம், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு யார் எழுதினார்னா, அம்ராபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். அவர் பாபிலோனிய ராஜா. மோஸ்ட் பாபிலோன் பக்கத்தில் அந்த பகுதிகளை ஆளுகை செய்த ஒரு ராஜா, சோதோம் குமாராவுக்கு உதவி செய்ய வந்த ராஜா. இப்ப அந்த ராஜா என்ன செய்கிறார், தன்னுடைய தேசத்துல சில சட்ட திட்டங்களை வைத்தார். அந்த சட்ட திட்டங்கள்ல ஒண்ணுதான் 2 மனைவி இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சட்டத்தை போட்டார். இது அப்படி ஒருவேளை நீ பிள்ளை இல்லைன்னு இன்னொரு மனைவியை திருமணம் பண்ணாலும், பிள்ளை பிறந்தோன்னா அந்த 2வது மனைவியை அனுப்பிவிட வேண்டும் என்று சட்டம் போட்டார். இதெல்லாம் ஆபிரகாம் காலத்துல இருந்த சட்ட திட்டங்கள். அதனாலதான் ஆபிரகாம் என்ன செய்தார், சாராளுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஆகார் என்பவளை திருமணம் செய்தார். திருமணமானவன பிள்ளையை கொடுத்துட்டு அந்த அம்மா போயிடணும், அங்க இருக்க முடியாது. இப்போ அப்படின்னா போயிடணும். அந்த ரூல்ஸ் வச்சுதான் ஆபிரகாமும் சாராயுடைய பேச்சை கேட்டார் என்று பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவன் சொன்னார், மனைவி பேச்சை கேட்டு தானே செஞ்ச, மனைவி சொல்படிய செய் அப்படின்னு சொல்லி மனைவியுடைய டெசிஷனுக்கே விட்டுட்டார். கதட்டு பரிசுத்த. அப்படி அந்த நாளிலேயே எல்லா ஒழுங்கு குரமும், யாருக்கு சொத்து போகணும், முதல் பிள்ளைக்கு தான் வாரிசு உரிமை. இப்போ பெண்களுக்கு வாரிசு உரிமை இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது சொத்து வருமா அப்படின்னா அந்த நாள்ல பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்படும். ஆனா எப்ப கொடுக்கப்பட்டதுன்னா, நாம் வேதத்துல எடுத்து வாசி பார்த்தோம்னா, மோசேயின் காலத்திலே காலேபுடைய பிள்ளைகள் 4 குமாரத்திகள் இருந்தாங்க. அவங்க 4 பேருக்கும் பெண்களுக்கு கிரவுண்ட் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், சொத்துல சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் கொடுத்தாங்க. அப்பதான் முதல்ல பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் அவங்க போய் எங்க வீட்டுல பையனே இல்லை, 4 பொண்ணு
இப்போ என்ன பண்ணுறது, உடனே 4 பேருக்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்பா கொடுக்குறாரு. அப்பா கொடுத்த இடத்துல ஒரு மகள் வந்து சொல்கிறார், தகப்பனே நீர் எனக்கு என்ன கொடுத்தீ, நீ கொடுத்ததெல்லாம் வறண்ட நிலமா இருக்கு, நல்ல ஒரு நீர் பாய்ச்சல் உள்ள இடத்தையும் தாரும் என்று கேட்டோன்னா அதையும் கொடுத்தார். இதெல்லாம் வேதத்தில் இருக்க எவிடன்ஸ். இப்போ நம்ம பெண்களுக்கு சொத்துல உரிமை இருக்கு. நான் இப்போ பேசுறேன். கொஞ்ச நாள் முன்னாடி பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பெண்களுக்கு எந்த பேர் போட்டுக்கிற உரிமை கூட கிடையாது. இப்போ இருக்க ரூல்ஸ் படி என்னது, தகப்பன் பேர் முதல்ல போடுறது. எல்லாருக்கும் எப்படி தான் பதிவு பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் முக்கியமான காரியங்களுக்கு அம்மா பேரை தான் போடுறாங்க. ஏன்னா அம்மா பேர் தான் கரெக்டாக இருக்கணும். அதனால அம்மா பேரை போட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் இன்றைக்கு என்ட்ரி கொடுக்கணும். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு முந்தைய அம்மா பேர்லாம் கேட்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது அம்மா பேர் என்ன. அப்படி பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காரியம்தான் ஆபிரகாம் வாழ்ந்த காலம். இப்படி அநேக சட்டதிட்டங்கள் கொண்டு வந்து அவருடைய மனதிற்கு பட்டதை, அவருக்கு தெரிந்ததை சட்டங்களாக இயற்றினார் அம்ராபேல். அதுக்கப்புறம் தான் மோசே வந்த பிற்பாடு தேவன் திட்டமாய் தெளிவாய் சட்ட திட்டங்களை கொடுத்தார். என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், ஒரு சகோதரனுடைய சொத்தை நீ எப்படி என்ன பண்ணணும், எப்படி பிரித்து கொடுக்கணும், யாருக்கு முதல் உரிமை, யாருக்கு சேஷ்டபுத்திர பாகம், அவங்க எப்படி அப்படி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்குகிறவங்களுக்கு 2 பங்கு சொத்து, ஒரு பங்கு இல்லை, 10 பிள்ளைங்க இருக்குன்னா இவருக்கு மாத்திரம் 2 பங்கு, மீதியெல்லாம் பங்கு போட்டு இவங்கெல்லாம் ஒரு பங்கு எடுத்துக்கணும். இந்த 2 பங்கு ஏன் கொடுக்குறாங்க, அதனால வந்து தகப்பனுக்கு பிற்பாடு இவர் தான் தகப்பனாக நிற்பாரு. தன்னுடைய எல்லா இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் பண்ணுறதுலேருந்து, அவங்களுடைய வாழ்க்கையை செட்டில் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவர் எடுத்துப்பார். அதனால தான் அவங்களுக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டு. அநேகர் வந்து நாம் நினைக்கணும் அப்படி நடந்தாங்களான்னு. எங்கள் காலத்திலே அப்படி நடந்தாங்க. எங்கள் மாமனார் எங்கள் தாத்தாலாம் எல்லாம் அவங்க தங்கச்சிங்க குடும்பம் அவங்களுக்கு எந்த சொத்தும் கொடுக்கல. இயல்பாகவே அவர்களுக்குள்ள இருந்த மனசாட்சி என்ன செய்தது, அண்ணன் தங்கச்சிகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், தம்பி தங்கைகளை பார்க்கணும் அப்படிங்கிற உணர்வை கொடுத்து. அது எல்லாருக்கும் வராது. அந்த பிரமாணம் எழுதப்பட்டவர்களுக்கு தான் அது வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் தம்பி குடும்பம் தங்கச்சி குடும்பத்துக்கு பார்த்தே அழிச்சிட்டாங்க. எங்க மாமியார் கூட திட்டுவாங்க, மாமியார் எங்க வீட்டுக்கு வந்த எல்லா தங்கச்சி வீட்டை செஞ்சு எல்லா சொத்தையும் அழிச்சாரு, ரயில்வேல வேலை பார்த்தாரு, எல்லாம் போச்சு அப்படின்னு அழுவாங்க. சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவங்க அண்ணனுக்கு நீ தான் கொடுக்கணும் சண்டை போடுவாங்க. நான் ஒரு நாள் கேட்பேன், உங்க குடும்பத்துல மாத்திரம் வேற மாதிரி, எங்க குடும்பத்துல வந்து நாங்க மாத்திரம் அவங்க அண்ணனுக்கு எங்க பெரிய பிள்ளைக்கு செய்யணுமான்னு கிண்டலாவே ஒரு நாள் கேட்டேன். அப்ப என்ன ஆகுது, இயல்பாகவே இது வந்து என்ன, மனசாட்சியில எழுதப்பட்டவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், அப்படி நடந்தார்கள். அவர்களை சகோதரர்களாய் சகோதரிகளாய் அவர்கள் பாவிக்கல, அப்பாவாவே ட்ரீட் பண்ணுவாங்க. அப்பா அம்மா வயசாயிடுச்சு போயிட்டாங்கன்னா இவங்க தான் எல்லாம் இவங்களுக்கு தெரியாம ஒரு திருமணம் தான் இவங்க தான் ஃபர்ஸ்ட். இப்படி என்ன செய்தது, பாரம்பரியங்கள், குடும்பங்கள் கட்டப்பட்டு